இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ இந்த சனிக்கிழமை முதல் சனிக்கிழமை அண்ணனுடைய அருள் நிறை ஆலயத்திலே அவருடைய அன்பு பிள்ளைகளாக நாம் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். எனவே மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு நான் வரவேற்கிறேன். எந்த வேண்டுதலோடு இந்த தாயை நீங்கள் கண்டு இவருடைய வல்லமையான பரிந்துரைக்காக நாடி வந்திருக்கிறீர்களோ, எல்லாம் நிறைவாக கிடைக்க வேண்டும், எல்லாம் நலமாக வேண்டும் என்று வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய இறைவார்த்தை பகுதியும் ஆண்டவரும் அன்னை மரியாளும் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய காரியம், நம்முடைய விண்ணக தந்தை பரிவுள்ளவராக இரக்கமுள்ளவராக இருப்பது போல அவருடைய சாயலிலும் பாவனையிலும் படைக்கப்பட்டுள்ள நீங்களும் நானும் அந்த பரிவையும் இரக்கத்தையும் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கருவிகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய இறைவார்த்தை நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அந்த குடியிருப்பிலே நிறைய மக்கள் அந்த குடியிருப்பில் வாழ்ந்தார்கள். அதிலே ஒரு வயதான மூதாட்டி, யாருமே இல்லாதவர், தன்னந்தனியாக வசித்து வந்தார். இப்படி இருக்கிற போது அவருடைய வாழ்வு நன்றாக போனது. திடீரென்று உடல் நோயுடுகிறார். பார்ப்பதற்கு கூட ஆள் இல்லை. தேவையான உணவு சமைத்து கொடுப்பது அல்லது மருத்துவரிடத்திலே அழைத்து போவது என்று யாருமே இல்லாத ஒரு நிலையில் மிக கடினமான ஒரு கஷ்டத்தை அவர் அனுபவித்தார். அப்பொழுது அந்த குடியிருப்பிலே வாழ்ந்த ஒரு நபர் அந்த பாட்டி மீது பரிதாபம். எனவே அந்த பாட்டியை மருத்துவமனைக்கு அழைத்து போவது, மருத்துவ உதவிகளை செய்வது எல்லாம் செய்துவிட்டு, அவருக்கென்று யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே ஏதோ சமைப்பதை கொடுப்பது என்று எல்லா சூழ்நிலையிலும் அந்த வயதான பாட்டியை பார்த்து கொண்டார். காலங்கள் உருண்டோடியது. நல்ல குணம் பெற்றாலும் கூட இந்த உடல் நோயினுடைய பலவீனம் அதிகமாக இருக்கிறது. எனவே தொடர்ந்து அவரால் எந்த வேலைக்கும் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த வயதான பாட்டியை தானே முழுவதுமாக பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு பொறுப்பை அவர் ஏற்றுக்கொள்கிறார். இத்தனைக்கும் அந்த மனிதர் ஒரு நாத்திகர், கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒரு மனிதர். இதை பார்த்து அந்த குடியிருப்பில் இருந்த 2 நம்பிக்கையாளர்கள், கடவுளே நம்பாத அந்த மனிதன் இப்படி ஒரு இரக்க குணத்தோடு இருக்கிறானே, ஏன் நாம் வாழக்கூடாது என்ற ஒரு கேள்வியை எழுப்பி அன்றிலிருந்து அவர்களும் அந்த நற்காரியங்களை செய்ய அவர்கள் முயற்சி எடுத்தார்களாம். அன்பந்த சகோதர சகோதரர்களே, நம்முடைய கடவுள் இரக்கமுள்ளவராக இருக்கிறார் என்பதுதான் இன்றைய இறைவார்த்தையினுடைய மையமான செய்தி. அந்த கடவுளுடைய சாயலிலும் பாவனையிலும் படைக்கப்பட்ட நீங்களும் நானும் அதே இரக்கத்தின் கருவிகளாக இருக்க வேண்டும் என்பது இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது மட்டுமல்ல, அது முழுமையான ஒரு கட்டளையாகவும் இருக்கிறது. நாம் இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். கடவுளுடைய அந்த பரிவிரக்கம் நம் முழுவருடைய குணமாக மாற வேண்டும் என்பது இன்றைய இறைவார்த்தை. ஏனென்றால் மீட்பின் வரலாறை பார்க்கிற பொழுது கடவுள் ஒரு மனிதனைப் போல எண்ணங்களை மாற்றிக்கொள்ளக்கூடியவர் அல்ல என்று எண்ணாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இறைவன் தான் தேர்ந்தெடுத்த அந்த இஸ்ராயேல் மக்களோடு ஒரு உடன்படிக்கையை மேற்கொள்கிறார். ஆனால் அந்த இஸ்ராயேல் மக்கள் பலவீனமானவர்களாக அவ்வப்போது கடவுளுக்கு எதிராக போனாலும் ஆத்திரம் கோபம் இறைவனுக்கு வந்து அவர்களை தண்டிக்கிறார். ஆனாலும் கூட அவருடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு இறைவனாக மாறி இன்றைய முதல் வாசகம் அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அந்த இஸ்ராயேல் வடநாடு தென்னாடு என்று பிரிக்கப்படுகிறது. யூதா என்றும் இஸ்ராயேல் என்றும் பிரிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வடநாட்டில் உள்ளவர்கள் தங்களுடைய பாவ வாழ்க்கையால் கடவுளுக்கு துரோகம் செய்கிறார்கள். எனவே பாபிலோனிய அடிமைத்தனம், அவர்கள் வீழ்த்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். நீங்கள் இனி ஒருபோதும் அழமாட்டீர்கள், அவர் உங்கள் மேல் திண்ணமாய் அருள் கூறுவார், நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு செவிசாய்த்து உங்களுக்கு மறுமொழி அளிப்பார். காரணம்,
அவரிடம் அந்த பரிவு இரக்கம் இருக்கிறது என்பதைத்தான் முதல் வாசகம் தெளிவுபடுத்துகிறது. நற்செய்திக்கு வருகிற பொழுது இறைவன் எவ்வளவு இரக்கமுள்ளவராக இருக்கிறார் என்பதை இன்னும் ஆழமாக இயேசுனுடைய அந்த பணி வாழ்விலே நாம் பார்க்கிறோம். சென்ற இடமெல்லாம் நன்மைகளை செய்தார். அதுதான் நற்செய்தியாளருடைய கூற்றாக இருக்கிறது. பார்க்கிற நோயாளிகளை குணப்படுத்துகிறார், பரிதாபத்தில் உள்ளவர்களை தேற்றுகிறார், பாவிகளை மன்னிக்கிறார், எல்லாரையும் அரவணைக்கின்ற ஒரு இறைவனாக இயேசுனுடைய பணிவாழ்வு இருப்பதை பார்க்கிறோம். அதையும் தாண்டி இன்றைய நற்செய்திக்கு நாம் வருகிற பொழுது அத்தகைய ஒரு மேலான பணியை, இந்த பரிவு இரக்கம் கனிவான ஒரு பணியை தான் மட்டுமல்ல, தன்னை தொடர்ந்து ஆற்றுவதற்கு நிறைய பணியாளர்கள் சீடர்கள் தேவை என்பதை உணர்ந்து அந்த 12 அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு கட்டளையை கொடுக்கிறார். அன்பார்ந்தவர்களே, அந்த அப்போஸ்தலர்கள் வழி வந்துள்ள நீங்கள் நாம் எல்லாருமே அந்த பணியை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் வாழ்கிற வாழ்க்கை சூழலில் ஒவ்வொரு நாளும் அந்த கடவுளுடைய மன்னிப்பை, இரக்கத்தை, பரிவை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கருவிகளாக இருக்கிறோமா என்பதுதான் பெரிய கேள்வியாக இருக்கிறது. நம்முடைய குடும்பத்திலே நமக்கு எதிராக துரோகம் செய்கிறவர்களை மன்னிக்கிற பொழுது அந்த இரக்கம், பரிவு நாம் அவர்களுக்கு காட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம். சமுதாயத்திலே ஓரம் தள்ளப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, விளிம்பு நிலையில் இருக்கிற ஏழை எளிய மக்கள் மீது இரக்கம் காட்டுகிற பொழுது அந்த கடவுளுடைய பிள்ளைகளாக அவருடைய பணியை தொடர்ந்து ஆற்றக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதுதான் இன்றைய நற்செய்தி நம்மிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய காரியம். அதை நாம் செய்கிறோமா? இன்றைக்கு எந்த அன்னையை நோக்கி நாம் வந்திருக்கிறோமோ, இந்த அன்னை, தூய லூர்து அன்னை தன்னுடைய வாழ்விலே அந்த பரிவையும் இரக்கத்தையும் அதிகமாக கொண்டிருந்தார். இன்றைக்கு எந்த திருத்தலங்களுக்கு சென்றாலும் ஏராளமான அற்புதங்கள், புதுமைகள் நடக்கிறது என்றால் இந்த மக்களுடைய வேண்டுதலை கடவுளிடம் பிரதிபலித்து தன்னுடைய பரிந்துரையால் எல்லா அருள் வரங்களையும் அவர் பெற்று தருகிறார். இரக்கம் மிகுந்த ஒரு தாயாக, பரிவுள்ளம் கொண்ட ஒரு தாயாக நமக்கு ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டுகிறார். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை இந்த திருப்பலியிலே ஆண்டவருடைய வருகைக்காக தயாரிப்பு நாட்கள் இருக்கக்கூடிய நமக்கு இறைவன் சொல்கின்ற அந்த காரியத்தை உள்வாங்கி அவரை போல இரக்கமும் பரிவும் உள்ள ஒரு கருவிகளாக, இறைவனை பிரதிபலிக்கின்ற பிம்பங்களாக வாழ தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.